ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறைய சண்டை வந்துருச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க அவர்கிட்ட, நீங்கள் ஏன் எல்லா எப்படியும் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க? உங்களால் தான் எல்லா இடத்துலையும் சண்டை வருது. நீங்கள் ஒத்து போனீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை எல்லாம் வராது இல்லை, எல்லாம் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க திட்டினாங்க. அப்போ அவர் சொன்னார், எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னா நான் ஐஸ்கிரீம் வண்டி தான் விற்கணும். ஐஸ்கிரீம் வண்டி நடத்தினேன்னா எல்லாரும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னார். இது ஒருவேளை எக்ஸாஜுரேட்டட் விஷயமா இருக்கலாம். ஆனால் உண்மையில் லைஃப்பில் நம்மளால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது நமக்கு தேவையும் இல்லை. ஒரு சிலர் எப்போவுமே நம்மளை பார்த்து குறைபடத்தான் செய்வாங்க. நம்முடைய திறமைகள், நம்முடைய குணங்கள் அவங்களுக்கு போதாததான் இருக்கும். எல்லாருக்கும் நாம் நல்லவங்களாக இருக்கவே முடியாது. நம்மளுடைய சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நம்மளுடைய சில செயல்பாடுகள் இன்னும் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட முடியுமா? அல்லது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃபுக்கான ஆம்பிஷனா? அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு ஒத்து போகலாம், ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. இப்படி நிறைய கேட்டகரி மனுஷங்களோட தான் நாம் பழகிக்கிட்டு இருக்கோம், நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் சூழல். இந்த சூழலை நாம் பெரிய அளவில் மாற்ற முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மோடு அனுசரித்து போகிறவர்களோட வாழ்வோம். அனுசரிக்க முடியாதவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைங்கிறது நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக நம்ம தலையிலேயோ நம்ம மனசுலேயோ இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும். வாழ்க்கை பற்றின, மனிதர்கள் பற்றின எதிர்பார்ப்புகள் வேறையாக இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் வேறையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆகையினால ஒருத்தர் கூட நமக்கு ஒத்து வரலையா, சரிப்பா அவங்க வேவ் லென்த்தும் நமக்கும் செட் ஆகலை, கொஞ்சம் ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு நம்ம இருக்கணுமே ஒழிய, அதை விட்டுட்டு அது எப்படி அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராமல் போச்சு, அவங்க என்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் பாதி பேர் நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்க. தப்பாக நினைக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தலை போக போகிறது இல்லை. நம்மளே யோசிச்சு பாருங்கள். நீங்களே நிறைய பேரை தப்பாக நினச்சிருப்பீங்க, நான் உள்பட. நானும் நிறைய பேரை தப்பாக நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்காக அவங்கெல்லாம் தப்பானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய எண்ணங்கள் எனக்கு ஒத்து போகலை, இவ்வளவுதான். அவங்க வேற யாராவது கொஞ்சம் பேர் கூட நல்லா சிங்க் ஆவாங்க இல்லையா? இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். யார் கூடயாவது உங்களுக்கு ஒத்து போகலைன்னா கவலைப்படாதீங்க. விட்டு விலகி இன்னொருத்தரோட சேர்ந்து விஷயங்களை, வேலைகளை செய்யுங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ செய்கிறதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை இல்லையா? இப்போ நான் நீங்கள் பார்க்குற எல்லாருமே என்னோட செட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு வே ஆஃப் லைஃப் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நடக்கிறது தான் நம்மளுடைய லைஃப். அதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்குவோம். நமக்குன்னு ஒரு இடம் உண்டு, நமக்குன்னு சில குணங்கள் உண்டு, நமக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் உண்டு. இந்த ரூல் மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒத்து போகாதவங்களையும் நாம் மரியாதையாக தான் பார்ப்போம். ஜெஸி ரைட்ஸ், ஜெசிகா.